பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன், நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்களுக்கு போதித்து நினைப்பூட்டுவார். நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை விட்டு பிதாவினிடத்திற்கு போகப் போகிறார். தங்களை விட்டு அவர் போகப் போவதனால் சீஷர்களுடைய இருதயம் கலங்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறார். தாம் அவர்களை விட்டு போனாலும் அவர்களுடைய ஆறுதலுக்காக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு 2 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவை ஆவன: பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளர் அவர்களுக்கு அருளப்படுவார். தம்முடைய சமாதானத்தை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வைத்துப் போகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை விட்டு போன பின்பு அவர்களோடு பேசுவதற்கு ஒரு உபாயத்தை உண்டு பண்ணுகிறார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அவர்களுக்கு தந்தருளுவார். அவர் எல்லாவற்றையும் சீஷர்களுக்கு போதிப்பார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் ஆவியானவர் அவர்களுக்கு நினைப்பூட்டுவார். தாம் கொடுத்த உபதேசத்தை இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மாற்றிக்கொள்வதில்லை. தம்முடைய சத்திய வார்த்தையில் இருந்து அவர் பின்வாங்கி போவதில்லை. அவர் சொன்னது சொன்னதாகவே இருக்கும். அவர் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தையும் மாறாதது. அவர் நம்மிடத்தில் சொல்லியிருக்கும் வசனத்தின் பிரகாரமாக கிரியை செய்வார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை விட்டு பிதாவினிடத்திற்கு போன பின்பு அவர்களோடு பேசுவதற்கு ஒரு உபாயத்தை உண்டு பண்ணுகிறார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை அவர்களிடத்தில் அனுப்புவார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் நாமத்தினால் இந்த பூமிக்கு வந்தார். பரிசுத்த ஆவியானவரோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டிய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்காக வருவார். பரிசுத்த ஆவியானவருக்கு விசேஷித்த ஊழியம் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு போதிப்பார். சில சத்தியங்களை சீஷர்கள் தாங்களாகவே கற்றுக்கொள்ள வேண்டும். வேறு சில சத்தியங்களை மற்றவர்கள் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். தேவனுடைய சத்தியங்களை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள் முதலாவதாக தேவனால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சத்தியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு போதிப்பார். அத்துடன் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஏராளமான உபதேசங்களை போதித்திருந்தார். முக்கியமான உபதேசங்கள் பலவற்றை சீஷர்கள் மறந்துவிட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்தில் வந்து புதிய சுவிசேஷத்தை அவர்களுக்கு போதிக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் ஏற்கனவே உபதேசித்திருந்த சுவிசேஷத்தையே அவர்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்துவின் சத்திய வசனங்களை புரிந்து கொள்வதற்கு ஆவியானவர் சீஷர்களுக்கு உதவி புரிவார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லோருக்கும் கிருபையின் ஆவியானவருடைய ஊழியம் தேவையாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன எல்லாவற்றையும் நாம் மறந்து விடாதவாறு நமக்கு நினைப்பூட்டுவதற்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனின் ஊழியம் தேவைப்படுகிறது. தேற்றரவாளன் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும் வார்த்தையாகும். இதற்கான கிரேக்க வார்த்தை பேரக்லேட்டோஸ் என்பதாகும். யோவான் மட்டுமே புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். தேற்றரவாளன் என்பவருக்கு ஒருவருக்கு உதவி செய்யக்கூடியவர், ஆறுதல் கூறக்கூடியவர் என்று பொருள். இந்த பூமியில் பரிசுத்த ஆவியானவர் நமது தேற்றரவாளராக இருக்கிறார். பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து நமது தேற்றரவாளராக இருப்பார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன்.
என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை விட்டு போகப் போவதனால் அவர்களுடைய இருதயம் கலங்கி இருக்கிறது. அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து அவர்களிடம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு போகும் முன்பாக தம்முடைய சித்தத்தை உயில் எழுதுவது போல நிறைவேற்றி முடிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒன்றையும் விட்டுவிடாமல் எல்லாவற்றையும் சீராக கவனித்து தம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஊழியத்தை நேர்த்தியாக நிறைவேற்றுகிறார். தம்முடைய ஆத்மாவை பிதாவிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். கல்வாரியில் மரிப்பதற்காக ஒப்புக் கொடுத்த தம்முடைய சரீரத்தை யோசேப்பிடம் அடக்கம் பண்ணுவதற்காக ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரங்கள் போர் சேவகர்களுக்கு கிடைக்கிறது. தம்முடைய தாயாகிய மரியாளை பராமரிக்கும் பொறுப்பை யோவானிடம் ஒப்புக் கொடுக்கிறார். எல்லோருக்கும் எல்லாவற்றையும் நேர்த்தியாக கொடுத்திருக்கும் இயேசு கிறிஸ்து தம்மையே பின்பற்றி வந்திருக்கும் சீஷர்களுக்கும் அவர்களுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் தங்களுக்கு உள்ளவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்க இயேசு கிறிஸ்துவிடம் பொன்னும் வெள்ளியும் இல்லை. தம்மிடத்தில் உள்ள அதைவிட மேலானதை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுக்கிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று தம்முடைய சீஷர்களிடத்தில் ஆறுதலாக கூறுகிறார். இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு போனாலும் அவர் கொடுக்கிற அவருடைய சமாதானம் அவர்களிடத்தில் இருக்கும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை விட்டு கோபத்தோடு அகன்று போகவில்லை, அன்புடன் அவர்களை விட்டு போகிறார். தாம் போகும்போது தம்முடைய சீஷர்களுக்கு தேவையான சமாதானத்தை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு போகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கொடுக்கிற சமாதானம் உலக பிரகாரமான சமாதானம் அல்ல. அது இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அவருடைய சமாதானமே போதுமானதாக இருக்கும். தேவனோடு நாம் ஒப்புரவாவதற்கு தேவனுடைய சமாதானம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். தேவனுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கும் கிறிஸ்துவின் சமாதானம் நமக்கு உதவி புரியும். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நமக்கு கிடைப்பதினால் நாம் தேவனோடு சமாதானமாக இருப்போம். கிறிஸ்துவின் சமாதானம் நமக்கு கொடுக்கப்படுவதனால் நம்முடைய மடிகளில் தேவனுடைய சமாதானம் தங்கியிருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தபோது தேவ தூதர்கள் மனுஷரை ஆசீர்வதிக்கும் போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று கூறி தேவனை துதித்தார்கள். தூதர்கள் சொன்ன அந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து இப்போது தம்முடைய சீஷர்களுக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அவருடைய சமாதானம் அவருடைய சீஷர்களுக்கும் அவரை உண்மையாய் பின்பற்றுகிற அவருடைய விசுவாசிகள் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. எல்லா காலங்களிலும் எல்லா தேசங்களிலும் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக விசுவாசிக்கிற விசுவாசிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சமாதானத்தையே கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சமாதானத்தை சீஷர்களுக்கு கொடுக்கும்போது அதை உலகம் கொடுக்கிற பிரகாரம் அவர் அவர்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகத்தார் உங்களுக்கு சமாதானம் என்று உதட்டளவினாலும் வார்த்தை அளவிலும் சொல்லுவார்கள். இது சடங்கு முறை போல் பயன்படுத்தப்படுகிற ஆசீர்வாதமான வார்த்தை. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அவருடைய சமாதானமோ நமக்கு மெய்யான ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வரங்கள் எல்லாவற்றையும் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக கொடுக்கிறதில்லை. இந்த உலகம் மனுஷருடைய சரீரத்திற்கே நன்மை உண்டாக வெகுமதி கொடுக்கும். இந்த உலகம் கொடுக்கிற வெகுமதியும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில்தான் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற கிருபையின் வரங்களோ நம்முடைய ஆத்மாவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதமாக நம்மோடு நித்திய காலமாக இருக்கும். ஆகையினால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் நித்திய காலத்திற்கும் பிரயோஜனம் உள்ளது. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்திற்கும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானத்திற்கும் வித்தியாசம் உண்டு. இயேசு கிறிஸ்து கொடுக்கும் சமாதானம் மெய்யானது, நித்தியமானது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சமாதானத்தையே தம்முடைய சீஷர்களுக்கு கொடுப்பதினால் அவர்களை பார்த்து உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கூறுகிறார்.
தம்முடைய உபதேசத்தின் முடிவுரையாக இயேசு கிறிஸ்து இந்த வாக்கியத்தை கூறுகிறார். தம்முடைய உபதேசத்தை ஆரம்பிக்கும் போது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று கூறியவர் அதை முடிக்கும் போதும் முடிவுரையாக உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று மறுபடியுமாக கூறி முடிக்கிறார். அவர்களுடைய இருதயம் ஏன் கலங்கக்கூடாது என்பதற்கான காரணத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய உபதேசத்தில் தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிப்பதன் மூலமாக அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவருடைய சமாதானமாகும். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் போன்று இராது. இது உலக சமாதானம். இயேசு கிறிஸ்து கொடுப்பது தெய்வீக சமாதானம். அவர்கள் சமாதானத்தின் பிரபுவை கொலை செய்து விட்டார்கள். இன்னும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால் அவர் அவர்களை ஆளுகை செய்ய வரும் வரையிலும் அவர்களுக்கு சமாதானம் இராது.